சரி நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நீ முதல்ல வெளிய போ. மொச பிடிக்கிற நாயே மூஞ்சிய பார்த்தா தெரியாது. என்ன தாமரை நீ புது ஆளை பாக்குற மாதிரியே பாக்குற. எனக்கா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? நீ என் கிட்ட வந்த கொட்டையில இருக்கிறவ தானே கொத்திட்டு போலான்னு வந்தியா? நம்மால இவ்வளோ சந்தோஷமா வரா? என்ன தாமரை இவ்வளோ சந்தோஷமா இருக்க? நம்ம விஷயம் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. நிஜமா சொல்ற? அப்புறம் என்ன? ஏய் இல்ல விடுங்க. இரு போவே இரு. விடுங்கண்ணா. வேற இந்த நேரத்துல சம்பத்து இங்க என்ன பண்ற? நாளைக்கு கார்த்திகை தீபம் மறந்துட்டியா? சம்பத்து மாவள்ளி ரெடி பண்ணி கொடு. இந்த வருஷமும் நம்ம மாவள்ளி தான் இந்த ஊர்லயே சூப்பரா இருக்கணும். நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நீங்க போயிட்டு வாங்கடா, நான் வரேன். சரி சரி சீக்கிரம் வந்து. நான் ஒன்னு சொல்லட்டா? நாளைக்கு கார்த்திகை தீபம். மாவலி சுத்தும் போது என்ன கண்டுபிடிப்பியா? கண்டுபிடிச்சிட்டா? நான் கேக்குறது தருவியா? எங்கப்பா போன? உன்னதான் தேடிட்டு வரேன். ஏமா என்ன விஷயம்? நான் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு மூக்கு மூலியமா ரொம்ப அழகா இருக்கா. என் மனசுக்கு தோணுது அவ உனக்கு பொண்டாட்டியா வந்தான்னா பொருத்தமா இருக்கும். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தாலே போதும். அம்மா நம்ம ஊர் பொண்ணுங்களா இந்த மாதிரி நல்ல நாள்ல தான் வாசனை சோப் போட்டு குளிச்சுட்டு முகத்துல நல்லா மேக்கப் போட்டுக்கினேன் புதுத்தனோட அழகா இருப்பாளுங்க. அதை பார்த்து மயங்கிடாதீங்க. அவ நம்மூர் இல்லப்பா, வெளியூர் பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிற? அந்த பொண்ணு ஒரு சிகப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு அழகா தேவதை மாதிரி இருந்தாடா. அந்த பொண்ணு மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா. சரிப்பா, அங்கங்க சுத்திட்டு இருக்காம சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வா. மா நீ போமா, நான் வரேன். சரி சரி நான் போறேன், நீ வா. சரிம்மா. என்னப்பா இப்படி மூச்சரைக்க வேகமா வர்ற? என்னாச்சு? நீங்க ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்களே, ஆமா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏண்டா? சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு மூக்கு மூலியமா அழகா இருக்கா. உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு பொருத்தமா இருப்பா. எனக்கு மருமகளா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தாமரை சொல்லலாம்மா இருந்தேன். பரவாயில்லப்பா. நீ எந்த ஊருமா? நாங்க வாத்தமைக்க குடும்பத்தோட இந்த ஊருக்கு வந்திருக்கோம். மேட்டுக்கு பக்கத்துல தான் பட்டி போட்டு தங்கி இருக்கோம். நீ மட்டும் இல்ல, உன் பேச்சும் அழகா இருக்கு. டேய், இந்த புள்ளைய கொண்டே வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வா. சீக்கிரமா வந்துருப்பா. எங்க அம்மா பிடிச்சிருக்குல்ல?
வாங்கம்மா வணக்கம் வாங்க தம்பி வணக்கம். வாங்க. ஏய் வந்தவங்கள வான்னு கூப்பிடு. வணக்கங்க. வணக்கங்க. ஐயோ நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, இருங்க இந்த வா. உட்காருங்கம்மா உட்காருங்க. தம்பி நீங்கள உட்காருங்கய்யா. கையும் வரல காலும் வரல. கொடுங்க. இருக்கட்டும்மா. இருக்கட்டும் தம்பி. ஐயோ நீ உட்கார் தம்பி, நீ உட்காரு தம்பி. உட்காருங்கம்மா. இந்தங்க தண்ணி குடிங்க. ம். எனக்கு ஒரே பையன், பேரு சம்பத்து. மேல நல்லா அடிப்பான். இந்த ஊர்லயும் பக்கத்து ஊருங்கள்லயும் நல்லது கெட்டதுன்னா மேல அடிக்க இவனை தான் கூப்பிடுவாங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துற அளவுக்கு திறமையானவன் என் பையன். உங்க பொண்ண என் பையனுக்கு கொடுக்க சம்மதமா? முழு சம்மதங்க. நீங்க எங்க வீடு தேடி வந்து என் பொண்ணை கேட்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும். சரி. ஏன்னா 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி மனம் விட்டு பழகி இருக்காங்க. அதனால உடனே கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். உங்க விருப்பம் என்னவோ அதே செஞ்சுக்கலாங்க. சரிங்க, போயிட்டு வர்றோம். என்னங்கம்மா வந்தோனி போறீங்க, இருந்து 2 பேரும் சாப்பிட்டு போலாம்ல. சோறு கூட பொங்கிருச்சு. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். சாப்பாடு தான் சாப்பிடல, காப்பி தண்ணியாவது போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்கம்மா. அம்மா தாமரை வர்ற நேரம் தான். நீங்க வந்திருக்கிறத பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா. டேய் அவதான்ல தூக்குடா. ஹலோ ஹலோ, தாமரை யாரோ 10 பேர் துரத்திட்டு போறாங்க. எந்த இடத்துல? தேக்கு காட்டுல. சரி நான் உடனே வரேன். யார் நீங்க? விடுங்க. விடுங்க.
புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, சம்பத்து பேசுறா. சம்பத்தா? மதுரமங்கலம் சம்பத்தா? என்ன சம்பத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? டே போதும் நிறுத்துற. உன் நாடகம்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு என்னமோ வீடேறி வந்து சண்டை வேணாம் பகை வேணாம்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி வசனம் வச்சுட்டு போன. இப்போ வெளியூர் ரவுடிங்களை வச்சும் வேலையை காட்டுறியா? என்னாச்சுடா உனக்கு? ஏன் அப்படி பேசுற? நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு எதுக்கு ஆளை வச்சு கடத்தின? என்னது? நான் ஆளுங்களை வச்சு பொண்ணை கடத்தினா? சம்பத்து, என்ன ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீ போனை கட் பண்ணு, நான் நேரில் வந்து பேசுறேன். டேய் போனை கட் பண்ணதுக்குள்ள ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள்ற. உன்னை நேரா பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இனிமே என் விஷயத்துல தலையிடாத. இதோட ஆட்டம் கடைசியா இருக்கட்டும்.